ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நத்வாகஸ்தியம் சமஸ்தாசரணிகர சபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ. நத்வாகஸ்தியம் சமஸ்தாசரணிகர சபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ. பிரத்யஸ்ரௌஷி பிரியைஷி ததனுச்ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே. பிரத்யஸ்ரௌஷி பிரியைஷி ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே. பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதிபித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதிபித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். மோதாத்கோதாத்தடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதுட்யா. மோதாத்கோதாத்தடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதுட்யாம். நத்வாகஸ்த்யம் சமஸ்தாசரணிகர சபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ. பிரத்யஸ்ரௌஷி பிரியைஷி ததனுச்ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே. நத்வாகஸ்த்யம் சமஸ்தாசரணிகர சபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ. பிரத்யௌஷ்ரௌஷி பிரியைஷி ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே. பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதிபித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். மோதாத்கோதாத்தடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதுட்யா. பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதிபித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். மோதாத்கோதாத்தடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதுட்யாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தத் அனு அதன் பிறகு, தாபசேபியக தவமுனிவர்களுக்கு, பிரியைஷி நன்மை செய்ய விரும்புவாராக, சமஸ்த ஆஷர நிகர சபத்ராக்ருதிம் அரக்கர் கூட்டம் முழுவதையும் அழிப்பதாக, பிரத்யஸ்ரௌஷி வாக்களித்தீர்கள், அகஸ்தியம் நத்வாச்ச அகஸ்திய முனிவரை வணங்கி, வைஷ்ணவே திவ்ய சாப்பே விஷ்ணுவுக்குரியதான திவ்யமான வில்லை பெற்று, பிரம்மாஸ்திரேச்ச அபி பிரம்மாஸ்திரத்தையும் பெற்று, முனிநாதத்தே அகஸ்திய முனிவரால் அளிக்கப்பட்டு, பூயக பதி மீண்டும் செல்லும் வழியில், பித்ருசுகிருதம் தந்தையின் நண்பனான ஜட்டாயும் வீக்ஷ்ய ஜட்டாயுவை கண்டு, மோதாத்து மகிழ்ச்சியுடன், கோதா தட அந்தே கோதாவரி கரையில், பஞ்சவட்யாம் பஞ்சவட்டி என்ற இடத்தில், வதுட்யா பிராட்டியுடன், புரா பரிரமசி முன்பு இன்புற்று இருந்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நத்வாகஸ்த்யம் சமஸ்தாசரணிகர சபத்ராக்ருதிம் தாபசேப்யஹ. பிரத்யஸ்ரௌஷி பிரியைஷி ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே. பிரம்மாஸ்திரே
चापि दत्ते पतिपितृसुहृदं वीक्ष्य भूयो जटायुं मोदाद्गोदातटान्ते परिरमसि पुरा பஞ்சவட்யாம் வதுட்யா. ஆரண்ய காண்டத்தில் நடக்கிற அடுத்த முக்கியமான நிகழ்ச்சிகளை பட்டதிரிகள் சொல்கிறார். தண்டகவனத்தில் பல முனிவர்களையும் சந்தித்த போது அவர்கள் அரக்கர்களால் படும் துன்பங்களை கேட்டு முனிவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி நீங்கள் எல்லா ராட்சச கூட்டங்களையும் அழிப்பதாக சபதம் செய்தீர்கள். பிறகு அகஸ்திய முனிவரை சந்தித்து அவரை நமஸ்கரித்தீர்கள். அவர் உங்களுக்கு தெய்வீகமான விஷ்ணுவின் வில்லையும் பிரம்மாஸ்திரத்தையும் அளித்து ஆசீர்வாதம் பண்ணார். 4வது ஸ்லோகத்திலேயே பரசுராமர் விஷ்ணு தனுசத்தான் ராமர்கிட்ட கொடுத்து நாணேற்ற சொன்னார்னு பார்த்தோம். அப்போதே ராமரிடம் அந்த தனுசு வந்துவிட்டது. ஆனால் ராமர் அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு போய்கொண்டிருந்தார். அதனால் தனக்கு அப்போது வில் தேவைப்படாது, அந்த வில் தேவைப்படாது என்பதால் அந்த வில்லை வருணங்கிட்ட கொடுத்து வச்சார். அகஸ்தியத்தை அதுக்கு பிறகு வருணன் கொடுத்தார். ராமர் தண்டகவனத்தில் நுழையும் போது அவருக்கு அசுரர்களிடம் போர் புரிய வேண்டியிருக்கும் என்பதால் அகஸ்தியர் விஷ்ணு தனுசையும் பிரம்மாஸ்திரத்தையும் ராமர்கிட்ட கொடுக்கிறார். பிறகு செல்லும் வழியில் உங்களுடைய தந்தையின் நண்பரான ஜட்டாயுவை சந்தித்து மகிழ்ந்தீர்கள். அதன்பின் கோதாவரி கரையில் பஞ்சவடியில் மனைவி சீதையோடு மிக்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள் என்று பட்டதிரிகள் சொல்கிறார்.